டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஆன்சர் கீ பொது தமிழில் 51வது கேள்வியிலிருந்து பார்க்கலாம் வாங்க. ஏற்கனவே 50 கேள்விகள் பார்த்தாச்சு. பார்க்கலன்னா பிளேலிஸ்டில் இருக்கு பாருங்க. நட எனும் சொல்லின் வேர்ச்சொல்லின் வழி உயர்த்திணை வினையால் அணையும் பெயரை கண்டறிக. இப்போ நட அப்படிங்கிற வேர்ச்சொல்லோட வினையால் அணையும் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நடந்தது, நடப்பது, நடப்பவை இதெல்லாம் இறந்த காலத்தில், நிகழ்காலம், எதிர்காலத்தை நோக்கி வருவது. வினையால் அணையும் பெயர் அப்படிங்கும்போது ஆப்ஷன் டி நடந்தவன் தான் சரியான விடை. வை என்னும் வேர்ச்சொல்லின் ஏவல் வினைமுற்றை கண்டறிக. இதுக்கு சரியான விடை இதில் ஆப்ஷனில் இல்லை. டிஎன்பிஎஸ்சி அஃபிஷியல் ஆன்சருக்கு ரிலீஸ் பண்ணோன்னே எது சரியான விடைன்னு பார்க்கலாம். இந்த 4 ஆப்ஷனுமே இதுக்கு பொருந்தாது. இரு பொருள் தருக. தாரணி, தாரணின்னா நம்ம இது படித்ததுலேருந்து தான் வந்திருக்கு. பூமி, உலகம் என்பது சரியானது. இரு பொருள் தருக தாரணி, பூமி மற்றும் உலகம். ஆப்ஷன் டி. ஒரு பொருட்பன்மொழியில் மீமிசை ஞாயிறு சொற்கள் உணர்த்தும் பொருள்களை கண்டறிக. மீமிசை என்பது மேல் பகுதியை குறிப்பது. ஆப்ஷன் டி மேல் பகுதி என்பது சரியானது. பொருந்தா சொல்லை கண்டறிக. முரல், வகுளி, வாளை, வியாழம். முரல், வகுளி, வாளை இது எல்லாமே மீன் வகையை சேர்ந்தது. அப்போ வியாழம் என்பது தனித்து இருக்கு, அதனால பொருந்தாதது ஆப்ஷன் டி வியாழம். பிறவினை தொடரை கண்டறிக. அன்பு பாடல் பாடினான், கவின்மொழி திருக்குறள் கற்றால், அடிகள் மறை ஓதினார், அரசன் மாலை அணிவித்தான். இதில் பிறவினை என்பது படித்து பார்த்தாலே தெரியுது. ஆப்ஷன் டி அரசன் மாலை அணிவித்தான். எவ்வகை வினை என்பதை கண்டறிக. இரண்டாம் வேற்றுமையில் இருப்பது முதல் வேற்றுமையாகவும், முதல் வேற்றுமையில் இருப்பது மூன்றாம் வேற்றுமையாகவும் மாறும் வினை எப்போது நிகழும்? ஆப்ஷன் ஏ செய்வினை செயற்பாட்டு வினையாக மாறும் பொழுது இரண்டாம் வேற்றுமை முதல் வேற்றுமையாகவும், முதல் வேற்றுமை மூன்றாம் வேற்றுமையாகவும் அந்த வினை மாறப்படுது. எப்போ? செய்வினை செயற்பாட்டு வினையாக மாறும்போது. ஆப்ஷன் ஏ. தனிமரம் காடாதல் என்ற பழமொழி உணர்த்தக்கூடிய பொருள் என்னன்னா, நட்பை பெருக்குதல். தனிமரம் தோப்பாகாது, இந்த மாதிரிலாம் படிச்சிருப்போம்ல, அதாவது நட்பை பெருக்கிக் கொள்ளுதல். ஆப்ஷன் டி. அளக்கொண்ட எல்லாம் அளப்போம், இழப்பினும் பிற்பயக்கும் நட்பாலவை. இக்குறள் உணர்த்தும் பழமொழியை கண்டறிக. ஊரார் உடைமைக்கு பேயாய் பரவாதே. ஆப்ஷன் பி. இதுக்கு ஆன்சர் ஊரார் உடைமைக்கு பேயாய் பரவாதே. தோழன் என்று பொருள் தரும் காம்ரேட் என்ற சொல் எம்மொழியிலிருந்து பெறப்பட்டது. தோழன் என்று பொருள் தரக்கூடிய காம்ரேட் பிரெஞ்சு மொழியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு. அப்போ ஆப்ஷன் டி பிரெஞ்சு மொழி. சரியான இடையை கண்டறிக. தாராபாரதி ஆசிய ஜோதி வராது. முடியரசன், வீரகாவியம் இதெல்லாம் கரெக்டு. கவிமணி தான் ஆசிய ஜோதி வரும். ரசிகமணி இதய ஒளி வரும். தாராபாரதி விரல் நுனி வெளிச்சங்கள். இதில் எது சரியாக பொருந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, முடியரசன் வீரகாவியம் என்பது சரியாக பொருந்திருக்கு. தாராபாரதி விரல் நுனி வெளிச்சங்கள் வரும். கவிமணி ஆசிய ஜோதி, ரசிகமணி இதய ஒளி வரும். இங்கே பொருந்திருக்கிறது ஆப்ஷன் ஏ முடியரசன் வீரகாவியம். இதுதான் சரியாக பொருந்திருக்கு. தொடர் அமைக்க
விரிந்தது விரித்தது. இதை எப்படி வச்சு தொடர் அமைப்போம்னா, மாலை நேரத்தில் அல்லியின் இதழ்கள் விரிந்தன, மயில் தோகை விரித்தது. இது மட்டும்தான் வந்து சரியாக தொடர் அமைக்கிற மாதிரி வந்திருக்கு. அப்போ ஆப்ஷன் சி தான் சரியானது. கூற்று காரணம். கலைக்கழகம் என்பது கலையை கற்பிக்கும் கழகமாகும். காரணம், இரண்டு சொற்களுக்கு இடையே இக் என்ற ஒட்டு மிகுவதால் கலையை கற்பிக்கும் கழகம் என்று பொருள் கொள்ள வேண்டும். கரெக்டு தான். இக்கு அப்படிங்கிறது வந்து வர்றதுனால கலையை கற்பிக்கக்கூடிய கழகம். அதனால கூற்றும் சரி, காரணமும் சரி. ஆப்ஷன் ஏ தான் சரியானது. சேர்த்தெழுதுக. பலா கூட்டல் அருமை என்ன வரும்? பலா வறுமை. ஆப்ஷன் சி. பிரித்தெழுதுக. கங்கௌகம். இதை பிரித்தெழுதுனா கங்கா கூட்டல் ஓகம். ஆப்ஷன் டி கங்கா கூட்டல் ஓகம். கோரல் கொள்ளுதல் போன்ற பொருள்களை தரக்கூடிய ஒரு சொல்லை கண்டறிகள். கோரல் கொள்ளுதல்னா அடுதல். ஆப்ஷன் டி அடுதல். பறவை பூ நீக்கம் அழிவு இந்த பொருள் தரும் ஓர் எழுத்து ஒரு மொழி கேட்டிருக்காங்க. பூ அப்படின்னு வந்தாலே நீக்கம் அழிவு இப்படி வந்தால் வி தான் வரும். வி என்பது வீழ்ச்சி இந்த மாதிரி குறிக்கிறது. இது எல்லாமே அழிவு, நீக்கம், பூ, பறவை இந்த பொருளெல்லாம் உணர்த்தக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழி வந்து வி என்பது சரியானது. ஆப்ஷன் பி. பொறுத்துக. விலங்குகளும் அதோட இளமை பெயரையும் வந்து ஒருங்கிணைத்து பொறுக்கணும். நவ்வி மரி. முதலை வந்து சினை வரும். உடும்பு வந்து ஓந்தின்னு வரும். மீன் கெண்டை வந்து பார்ப்பு. ஓகேவா? நவ்வி வந்து மரி, முதலை வந்து சினை, உடும்பு வந்து ஓந்தி, மீன் கண்டை வந்து பார்ப்பு. ஆப்ஷன் பி 4, 1, 2, 3. புல்லோட உறுப்பை கண்டறிகன்னு சொல்லியிருக்காங்க. புல்லோட உறுப்பு ஆப்ஷன் ஏ தளிர் தான் வரும். மோனோபோலி கண்ட்ரோல் அப்படிங்கிறத கலைச்சொல்ல தமிழ் சொல்லுக்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மோனோபோலி கண்ட்ரோல்னா தனி வல்லாண்மை கட்டுப்பாடு. ஆப்ஷன் பி தனி வல்லாண்மை கட்டுப்பாடு. பொறுத்துக்க. அபுலியா மன உறுதி குறைபாடு. அக்கோமியா தலை வழுக்கை. அப்சஸ் சீல்கட்டி. அலோபிகா யூனிவர்சலிஸ் உடல் வழுக்கை. இதெல்லாம் ரொம்ப வந்து எங்கேருந்து எடுத்தாங்கன்னே தெரியல. ரொம்ப கஷ்டமான வேர்டிங்ஸாக தான் இருக்குது. ஓகே, இதோட ஆப்ஷன் வந்து 3, 4, 1, 2. ஆப்ஷன் பி தான் சரி. ஸோ கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதணும். இந்த பத்தியை படிச்சிங்கனாலே தெரியும். அதிலிருந்து கேட்கப்பட்டிருக்க கேள்வி தான். சுதேசி நாவாய் சங்கத்தை நிறுவியவர் யார்? பத்தியை படிக்கவே தேவையில்ல, நமக்கே அதிகமாக புக்கில் படிச்சிருப்போம். வ.உ. சிதம்பரனார். சுதேசி நாவாய் சங்கத்தை நிறுவியவர் ஆப்ஷன் ஏ வ.உ. சிதம்பரனார். வ.உ.சி. சென்னைக்கு செல்லும் போது யாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார்? ஆப்ஷன் பி பாரதியாரை சந்திப்பதையே வ.உ.சி. வழக்கமாக கொண்டிருந்தார். வ.உ.சி. அவர்கள் புலமை பெற்றிருந்த மொழிகள் யாவை? வ.உ.சி. அவர்கள் புலமை பெற்றிருந்த மொழிகள் தமிழ் மற்றும் ஆங்கிலம். ஆப்ஷன் சி தமிழ் மற்றும் ஆங்கிலம். நான்மணிக்கடிகை என்ற நூலை இயற்றிய ஆசிரியரின் இயற்பெயரை சூட்டுக. இது நம்ம அடிக்கடி பார்த்துருப்போம். விளம்பி நாகனார். வா ஆப்ஷன் சி நாகனார். விளம்பி நாகனார். விளம்பி என்பது அவர் ஊரை குறிக்கிறது. அதுக்கான விளக்கம் கொடுத்துருப்பாங்க. ஆப்ஷன் சி நாகனார். விளம்பி நாகனார். மண்ணோடி எய்ந்த மரத்தனையர் என வள்ளுவர் யாரை சுற்றுகிறார்? மேடைக்கு அஞ்சி சொல்ல மாட்டாதவரை குறிப்பிடுகிறார். ஆப்ஷன் டி. கூற்று. ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்கு சுட்டெழுத்து என்று பெயர். காரணம் ஏ யா ஆ ஓ ஏ
என்பன சுற்றெழுத்துக்களாக வந்து பிறவற்றை சுட்டுகிறது. அதாவது ஒன்று சுற்றி காமிக்கிறது எழுத்து வந்து சுட்டெழுத்து தான். ஆனால் ஏ, யா, ஆ, ஓ, ஏ என்பது வினா எழுத்துக்கள். வினா எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். அப்போ வந்து சுட்டெழுத்துக்கள் வந்து 3 வகைப்படும். ஆ, இ, உ. அதில் வழக்கில் இருப்பது ஆ, இ மட்டும்தான். ஊ வந்து வழக்கில் இல்லை. அப்போ இது வந்து சுட்டெழுத்துக்கள் வந்து 3 வகைப்படும் தான். அப்போ இங்கே வந்து கூற்று சரிதான், காரணம் தான் தவறாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் ரைட் ஒன். 78வது கொஷின் பார்க்கலாம். கூற்று அப்பக்கம், இப்பக்கம், உப்பக்கம் என சுற்று சொற்கள் ஆகும். சரி. காரணம் இடப்பொருளை சுட்டுவதற்காக ஆ, இ, உ வந்துள்ளது. இது சரிதான். அப்பக்கம், இப்பக்கம், உப்பக்கம் அந்த சுற்றி காமிப்பது, அந்த இடத்தை சுற்றி காமிப்பது, அந்த பொருளை சுற்றி காமிக்கிறது. காரணம் இது வந்து ஆ, இ, உ வந்திருக்கிறது. ஆ, இ, உனா சுட்டெழுத்துக்கள். அப்போ இங்கே கொடுத்துருக்க கூற்றும் சரி, காரணம் சரி. ஆப்ஷன் சி ரைட் ஆன்சர். பொருந்தாத இணையை கண்டறிக. உயிர் எழுத்துக்களுக்கு எல்லாமே இணை எழுத்துக்கள், அந்த இணை எழுத்துக்களோட பொருந்துதான் பார்ப்பாங்க. ஏ, ஏ, த, ந, ர, ந. ஆனால் ஐக்கு வந்து ஈ வரும், ஆ வராது. ஐ. அப்போ இங்கே வந்து பொருந்தாதது ஆப்ஷன் சி. ஐ வந்து ஆன்னு கொடுப்பது வந்து பொருந்தாது, ஈ வரும். நன்னூல் குறிப்பிடும் ஓரெழுத்து ஒரு மொழிகள் 42. சரி. கழகத்தமிழ் அகராதி 1964, பவானந்தர் தமிழ் சொல் அகராதி 1925, வெற்றி தமிழ் அகராதி 1992. இந்த 3 அகராதிகளை கொண்டு தொகுக்கப்பட்ட ஓரெழுத்து ஒரு மொழி எத்தனை கேட்குறாங்க. அதாவது நன்னூலார் சொன்னது தான் நமக்கு 42ன்னு தெரியும். அது தவிர்த்து இருக்கக்கூடிய அகராதிகளை கொண்டு தொகுக்கப்பட்ட ஓரெழுத்து ஒரு மொழி எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. அகராதிகளை கொண்டு தொகுக்கப்பட்ட ஓரெழுத்து ஒரு மொழி வந்து 70 மொத்தம். ஸோ கொஷினை தெளிவாக பார்க்கணும். ஆப்ஷன் டி 70 என்பது சரியான விடை. உறவோர் ஆயின் உறவோர் உறவோராக மடவம் ஆக மடந்தை நாமே. இப்பாடல் வரில் உள்ள எதிர்ச்சொல்லை எழுத்தெழுதுக. உறவோர்னா மடவம். ஆப்ஷன் டி தான் சரியானது. ஒருவர் அல்லது நூல் கூறும் கூற்றை விளக்கும் இடத்து பயன்படுத்த வேண்டிய நிறுத்தக்குறியை கண்டறிக. ஆப்ஷன் சி முக்காப்புள்ளி தான் பயன்படுத்தணும். வரலாற்றியலில் ஒயிட் ஹால் எனும் சொல்லுக்கு இணை கண்டறிய. ஸோ இது வந்து எதில் இப்போ வந்து பொருளியல், புவியியல் அப்படின்னு கொடுத்து கேட்குறாங்க. ஒயிட் ஹால் அப்படின்னு ஹிஸ்ட்ரியிலேருந்து எடுத்திருக்காங்க. ஒயிட் ஹால்னால் என்ன, அதுக்கு சரியான இது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிரிட்டானியா அரசு அலுவலகம் என்பது சரியானது. ஆப்ஷன் டி. இங்கே வந்து தமிழ் சொற்களை வந்து பொறுத்து சொல்லியிருக்காங்க. டார்க் ஃபைபர்னா இருட்டு இலை. டெமான்னா பின்னணி நிழல். டார்கஸ்ட்னா மிக இருள்மை. டென்சிட்டினா அடர்த்தி. இது வந்து ஓரளவுக்கு நம்மளாவே கெஸ் பண்ணி போட்டுடலாம் ஈஸியாக. டார்க் ஃபைபர் இருட்டு இலை, டெமான் பின்னணி நிழல், டார்கஸ்ட்னா மிக இருள்மை, டென்சிட்டினா அடர்த்தி. ஆப்ஷன் பி 4132 சரியானது. மரபு தொடர்களுக்கு ஏற்ற பொருளை கண்டறிக. அரடி பரடி பெருங்குழப்பமா ஒரு விஷயத்தை செய்யறது. அகட விகடம் தந்திரமா இருக்கிறது. ஈரொட்டு உறுதியின்மையோட இருப்பது. கை கூடுதல் சித்தி அடைதல். அரடி பரடி பெருங்குழப்பம், அகட விகடம் தந்திரம், ஈரொட்டு உறுதியின்மை, கை கூடுதல் சித்தி அடைதல். ஆப்ஷன் பி 4321. மரபு தொடரை தேர்ந்தெடு. காட்டில் சிங்கம் வந்து முழங்கும், யானை பிளிரும். இதெல்லாம் நம்ம வந்து படிச்சிருப்போம்.
சிங்கம் முழங்கும், யானை பிளிரும். ஆப்ஷன் சி தான் சரியான விடை. பூட்கை என்ற சொல்லின் பொருளை தெரிவு செய்க. பூட்கைனா குறிக்கோள். ஆப்ஷன் சி குறிக்கோள். உலக தமிழ் கழகத்தை நிறுவிய தலைவராக இருந்தவர் தேவநேய பாவாணர். ஆப்ஷன் சி தேவநேய பாவாணர். தமிழ் சொல்லை கண்டறிக. உடுக்கை. உடுக்கை என்பது தமிழ் சொல். ஆப்ஷன் டி சரியானது. திவான் பகதூர் பவானந்தம் பிள்ளை தமது தமிழ் அகராதியின் பின் இணைப்பில் தமிழ் மொழியில் கலந்துள்ள பிற மொழி சொற்களை கூறியுள்ளவாறு பொருத்துக. போர்த்துகீசிய மொழி. ஆப்ஷன் 306. தெலுங்கு மொழி 34. அரபு, பாரசீகம், இந்துஸ்தானி 411. ஆங்கில மொழி 486. இதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான கேள்விகள் தான். சரி, இதுக்கான விடை ஆப்ஷன் சி 3142. பேரெச்சங்களோட வகையை அறிந்து பொருத்துக. நிகழ்கால பேரெச்சம் ஓடுகிற குதிரை. உடன்பாட்டு பேரெச்சம் அறிந்த பயன். குறிப்பு பேரெச்சம் அறியாத குழந்தை. ஈறுகெடாத பேரெச்சம் இல்லாத பொருள். அப்போ எது சரியான விடை? ஆப்ஷன் ஏல வர்றது தான் 3, 2, 4, 1. நாட்டில் பின்னால் நிகழப்போவதை முன்னரே அறிந்து கொள்பவரின் பெயர் எப்படி அழைப்பாங்கன்னா நீரவர். ஆப்ஷன் பி நீரவர். குதிர்த்தல் இணையான வேர்ச்சொல்லறிக. குதிர்த்தல்னா ஒழுங்காதல். எழுத்து பிழையற்ற சொற்றொடரை தேர்க. இதில் ஆப்ஷன் ஏ தான் சரியான இருக்கு. எலும்பி இருக்க வேண்டுவென எலும்பி இனிதாக தோன்றும் அழகு. அக்ரிணை தொடர்கள் எதுன்னு கேட்குறாங்க. இப்போ மக்கள், கூடினர், மாணவர்கள், ஆசிரியர்கள் இது எல்லாமே உயர்த்திணை. அப்போ அக்ரிணையில் வர்றது இது மட்டும்தான். மலர்கள் மலர்ந்தன. ஆப்ஷன் ஏ மலர்கள் மலர்ந்தன. ஒருமை பன்மை பிழை அறிந்து சரியான தொடர் அறிதல். ஸோ இதுலேயுமே சரியான விடை எதுவும் தெரியலை. டிஎன்பிஎஸ்சி அஃபிஷியல் ஆன்சர் கீ வெளிவந்தோடனே செக் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் சரியாக இல்லை. தென் இந்தியாவின் ஸ்பா என்று அழைக்கப்படும் குற்றாலம் நவீன வசதிகளுடன் ரூபாய் 15 கோடி மதிப்பீட்டில் மேம்படுத்தவும் பெயரை சொல்லும் போதே உற்சாகம் பிறக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையின் அருவிகள் நிறைந்த பகுதி குற்றாலம். தென்காசி மாவட்டத்தில் அமைந்துள்ள தென்னிந்தியாவின் ஸ்பா என்று அழைக்கப்படும் மருத்துவ குணம் வாய்ந்த குற்றால அருவிகளில் குளிப்பதற்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிகின்றனர். சுற்றுலா தல மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் குற்றாலத்துக்கு வருகை புரியும் சுற்றுலா பயணிகளுக்கு பல்வேறு வசதிகள் ஏற்படுத்த ரூபாய் 15 கோடி மதிப்பீட்டில் திட்டப்பணிகள் மேற்கொள்ளப்படும். இந்த பத்தியை படித்து அதில் கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு விடையளிக்கணும். தென் இந்தியாவின் ஸ்பா அழைக்கப்படக்கூடிய அருவி என குற்றால அருவி. பத்தியிலே விடை இருக்கு. ஆப்ஷன் டி. தமிழ் வளர்ச்சித்துறை கொள்கை விளக்க குறிப்பு பற்றி கொடுத்துருக்காங்க. முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களோட 97வது பிறந்த நாளை முன்னிட்டு கனவு இல்லம் திட்டம்னு தமிழ்நாடு அரசால் அறிவிக்கப்பட்டு சாகித்ய அகாடமி விருது, தொல்காப்பியர் விருது, ஞானபீடர் விருது, கலைஞர் மு கருணாநிதி செம்மொழி தமிழ் விருது மற்றும் நோபல் பரிசு இலக்கியம் ஆகிய விருதுகளை பெற்ற விருதாளருக்கு 2021லேருந்து 2022 நிதியாண்டு முதல் செயல்படுத்தப்பட்டு வருது. இத்திட்டத்தின்படி ஒவ்வொரு நிதியாண்டிலும் அதிகபட்சமாக 10 விருதாளருக்கு வீடு வழங்குவாங்களாம். அப்போ இந்த கனவு இல்ல திட்டத்தின் சார்பாக ஒவ்வொரு நிதியாண்டிலும் எத்தனை விருதாளருக்கு இல்லம் வழங்கப்படுது அப்படிங்கிறத கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. அந்த பத்தியிலே இருக்குது 10 விருதாளருக்கு வீடு கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. அப்போ ஆப்ஷன் டி 10. ப்ரொபோசல் அந்த சொல்லுக்கு இணையான சொல் என்ன? ப்ரொபோசல்னா கருத்துரு. ஆப்ஷன் சி.
இரிகேஷன் டெக்னாலஜி அந்த ஆங்கில சொல்லுக்கு இணையான சொல். இது வந்து நம்ம புக்கில் இருக்கிறதா, இது ஒன்று தான் புக்கில் இருந்து கேட்ட மாதிரி இருக்குது. மற்ற கலைச்சொற்கள் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது புக்கில் இருந்து எடுத்து. நீர்ப்பாசன தொழில்நுட்பம். இரிகேஷன் டெக்னாலஜினா நீர்ப்பாசன தொழில்நுட்பம்.